சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம். அதாவது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேற்றைக்கும் இன்னைக்கும் வந்து தமிழகத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வாக்கு சேகரித்து வருகிறாரு. இது வந்து திமுகவுக்கு அநேகமாக கொள்ளி வைக்கக்கூடிய ஒரு படலமாகத்தான் நான் இதை பார்க்குறேன். ஏன்னா அந்த அளவுக்கு திமுக வந்து பெரிய பதட்டம் அடைஞ்சு போய் இருக்கு. ஸ்டாலினை பார்த்தா எம்மோன்னு கொக்கரிக்க இது தேர்தலுங்கிறனால வர தேர்தலுங்கிறனால தாங்க நீங்களும் வீட்டை விட்டு வெளியே வந்திருக்கீங்க. இங்கே தேர்தல் இல்லைன்னா நீங்கள் வந்து தூத்துக்குடி போய் பார்ப்பீங்களா, இல்லைன்னா ஈரோட போய் பார்த்தீங்களா? எங்கே போய் பார்த்தீங்க? நீங்கள் வீட்டில் ஸ்பெயினுக்குலாம் போயிட்டு இருந்தீங்க அப்படி தானே? இல்லை வீட்டில் குப்பரை அடித்து படுத்து தூங்கிட்டு இருந்தீங்க. இப்போ தேர்தல் வந்து போச்சு, எப்படியாவது மக்களை ஏமாற்றி எடுத்து ஓட்டை வாங்கணும், வேற வழி இல்லை. கடைசியாக நோட்டை கொடுத்தாவது வாங்கிடலான்னு கடைசி கட்டத்தில் இருக்கீங்க. எத்தனை தடவை வந்தாலும் யார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எத்தனை தடவை தமிழகத்திற்கு படையெடுத்தாலும் ஓட்டு போட மாட்டார்கள். யாரு? தர்ம பத்தினி கனிமொழி. கனிமொழிக்கே ஓட்டு போடுறாங்கன்னா பிரதமர் ஓட்டு போட மாட்டாங்களா? கொஞ்சம் யோசிக்கணும்ல, அப்படிதானே? சரி இருக்கட்டு. பிரதமர் நரேந்திர மோடி வந்து நேற்றுக்கு வந்து சென்னைக்கு வந்து ரோட் ஷோ நடத்தினார். அதில் வந்து நம்ம பல தகவல்களை நம்ம பார்க்கணும். 3 மணிக்கு மக்கள் வந்து அங்கே கும்மியை தொடங்கிட்டாங்க. அதில் வரும்போது வந்து எத்தனை இடையூறுகள் பண்ணணுமோ அவ்வளோத்தையும் பண்ணியிருக்காங்க நேற்றுக்கு போலீஸுக்காரங்க. அதாவது இந்த திராவிடியா மாடல் அரசாங்கம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த திராவிடியா மாடல் முதலமைச்சர் இருக்காரு மு.க. ஸ்டாலின். அவர் வந்து என்ன அவர் கையில் தானே போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது. எப்படியெல்லாம் வந்து மக்களை இடையூறு பண்ணி அங்கே வரவிடாமல் தடுக்கணுமோ அவ்வளோ வேலைப்பாடையும் பார்த்துருக்காங்க. அதாவது வந்து அதையும் தாண்டி தான் அங்கே வந்திருக்காங்க. மக்கள் வந்தது வந்து சாதாரணமாக வரல, அதை தாண்டி தான் வந்திருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பாண்டி பஜார் ரோட்டில் தான் வந்து இந்த ரோட் ஷோ நடத்தினது. அந்த பாண்டி பஜார் அந்த ரோட் ஷோ நடத்தின அது வந்து ஸ்மார்ட் சிட்டி திட்டத்துங்களை எல்லாம் டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க. வேலைகளெல்லாம் செய்து ஏற்கனவே முடித்து நல்ல அழகாக வச்சுருக்காங்க. அந்த ரோட்டில் இந்த ரோட் ஷோ வச்சுருந்தாரு. அந்த ரோட்டுக்கு வரக்கூடிய எல்லா சாலைகளையும் மூடிவிட்டாங்க. மற்ற இடத்துக்கு மேலே இழுத்து மூடிட்டாங்க போலீஸ்காரங்க. இதை மக்கள் எதிர்பார்க்கல. மக்கள் வந்து தானாக வந்தாங்க. இந்த சந்து வழியாக வருவாங்களே, அங்கேயே நின்றுட்டு வரக்கூடாது, தடுத்துட்டாங்க. ஆனாலும் அது அத்தனைய தடைகளையும் தாண்டி தான் அங்கே வந்திருக்காங்க. அதில் வேற பிரதமருக்கு வந்து இவங்க கட்டளையெல்லாம் போட்டாங்க. நீங்கள் வந்து ரோட்டில் இப்படி தான் நடக்கணும், இப்படி தான் வண்டியை ஓட்டணும், அப்புறம் இந்த வார்த்தையை தான் பேசணும், மத சார்புப்பட்ட கோஷங்கள் எல்லாம் வந்து பேசக்கூடாது. எங்கெங்கே பிரதமருடைய ரோட் ஷோவில் எந்த ஊரில் மதம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேசுனாங்க, யார் கோஷம் போட்டா அப்படின்னா சித்தரிக்கிறாங்களாமா இவங்க. எது? போலீஸ்காரங்க மூலமாக மக்களுக்கு ஒரு இதை பரப்புறாங்களாம். அது வந்து மதவாத கட்சி பாஜக, பிரதமர் வந்து இந்துத்துவ பிரதமர். நீங்கள் எப்படி சொல்கிறனால என்னங்க ஆகும்? சும்மா இருக்க இந்துக்களுக்கெல்லாம் வந்து இது வரைக்கும் நம்ம கட்சி பாஜகவோன்னு நினைப்பான். வேற என்ன நடக்கும்? கிறிஸ்டின் முஸ்லீமும் உங்களுக்கு தான் ஏற்கனவே பெரும்பாலான உங்களுக்கு தான் ஓட்டு போட்டாங்க. இந்த வாட்டி அதுலேயும் உங்களுக்கு நிறைய ஓட்டு உழாது. அங்கேயும் வந்து அவங்களும் உங்களை புரிஞ்சுக்கிட்டாங்கல்ல. எவ்வளோ காலம் தான் எத்துவாளித்தனம் பண்ண முடியும், ஏமாற்ற முடியும்? என்ன ஒவ்வொரு சமயம் நீங்கள் வந்து ஐயோ பாஜக ஆட்சிக்கு வந்ததுன்னா பாருங்க, திருமாவளவன் போகிற இடத்துல எல்லாம் பாஜக ஆட்சிக்கு வந்துச்சுன்னா இங்க ஒரு சர்ச் இருக்காது, எல்லாத்தையும் இடிச்சு விடுவாங்க. ஒரு மசூதி இருக்காது, பைபிளை கொளுத்திடுவாங்க, குரானை எரிச்சிருவாங்க. இப்படி எல்லாமா பிரச்சாரம் பண்ணுவோம் ஒரு மனுஷன். அப்படின்னா அந்த பதட்டத்தின் உச்சத்துல திருமாவளவன், மு.க. ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் எல்லாருமே, இந்த ஓங்கோல் இளவரசர் உட்பட எல்லாரும் பதட்டத்தின், தர்மபுத்தினி கனிமொழி எல்லாரும் பதட்டத்தின் உச்சிக்கு போயிட்டாங்க. முன்னாடி என்ன சொன்னாங்க? நோட்டோவுக்கு கீழே தான் இருக்கு பாஜகன்னாங்க. பாஜகங்கிற கட்சியே தமிழ்நாட்டில் கிடையாதுன்னாங்க. இங்க மலராதுன்னாங்க தாமரை. அப்படியெல்லாம் சொல்லிட்டு இருந்தவங்க இன்னைக்கு பதட்டத்தின் உச்சில ஆயிட்டாங்க. அந்த இதனுடைய வெளிப்பாடு தான் திருமாவளவன் கடந்து ஐயோ அம்மோன்னு குதிக்கிறது. அப்புறம் வந்து அதாவது இந்துக்களை அதிகமாக இழிவுபடுத்தினதுல ஒரு ஆள் திருமாவளவன், சந்தேகமே கிடையாது. மிக கேவலப்படுத்தினாலும் திருமாவளவன். இன்னைக்கு தோத்து போன்னு தெரிஞ்ச உடனே கோயில ஏறி இறங்கி கும்பிட்டுட்டு அடைக்கிறேன். எதுக்கு இந்த பிழைப்பு? எதுக்கு இந்த ஈன பிழைப்புன்னு கேட்குறேன். நீங்கள் வந்து முதலாவது என்ன பண்ணியிருக்கலாம்? எம்பி ஆகிட்ட பிறகு அது வரைக்கும் என்னென்னு நாசமாக போங்க. எம்பி ஆகிட்டீங்க, இப்போ வந்து நம்ம ஒரு மனுஷனாக நடப்போம், எல்லாத்துக்கும் பொதுவானவன் நடப்போம். இந்துக்காரங்களுக்கு நம்ம தான் வந்து எம்பி, அந்த சிதம்பரம் தொகுதியில் இந்துக்காரங்களுக்கு நம்ம தான் எம்பி, கிறிஸ்தவங்களுக்கு நம்ம தான் எம்பி, எஸ்சிகளுக்கு நம்ம தான் எம்பி, மற்ற ஜாதிகார வன்னியர்களுக்கு நம்ம தான் எம்பின்னு நினச்சி நடந்திருக்கணும். அப்போ நல்லா இருந்திருக்கும். ஒரு தேர்தல் அலுவலகம் கூட திறக்காமல் ஒருத்தர் 10 வருஷமா எம்பியாக இருந்துங்கன்னா இதை வர ஒரு கேவலமான ஒரு எம்பியை பார்க்க முடியுமா? செயலற்ற ஒரு எம்பியை பார்க்க முடியுமா? சரி, ஒழிஞ்சு போட்டு இதை மாதிரி அவர் கதற ஆரம்பித்தார். முதல்வர் கதறது இது எல்லாமே காரணம் வந்து இதுதான். இவர் வந்து இருக்கார், அந்த பி. சிதம்பரம் ஒருத்தர் இருக்கார் பாருங்க,
நமக்கு பணம் அடிச்ச நோட்டை கொண்டு போய் பாகிஸ்தானுக்கு வித்துட்டு வந்தார்ல, இவர் பெரிய படிப்பாளி வேற, இந்த ஈர வெங்காயம் புண்ணாக்க மாட்டேன். இவர் வந்து பி சிதம்பரம், அவருக்கு புத்திர பாக்கியம் ஒன்று இருப்பாருங்க. இது அங்கே சிவகங்கை தொகையில் போகிற இடத்துலலாம் அடித்து துரத்த ஆரம்பிச்சுட்டாங்க. உடனே அங்கே போய் நின்றுட்டு அது வந்து நீங்கள் பாஜகவுக்கு மறுபடியும் ஓட்டு போட்டிங்கன்னா அது வந்து கோழி பள்ளி கொடுக்க முடியாது, ஆடு வெட்ட முடியாது, கோயில்களில் நீங்கள் நேர்த்தி கடன் செலுத்த முடியாது, அதெல்லாம் பண்ணிவிடுவாங்க. எவன் சொன்னா அவங்க கிட்ட? எவங்க சொன்னா அவங்க கிட்ட? பாருங்க, இல்லை அறிவு இல்லை, படித்த முட்டாள்கள். இல்லை படித்தான்னு சொல்கிறானோ, என்னத்தை படித்து இளவுழுந்தானோட தெரியல. இது எப்படி? அதை வேற வைகோ அந்த கலிங்கப்பட்டி அசிங்கம் ஒன்று இப்போ இருக்கு பாருங்க, வயசான காலத்தில் வீட்டில் கிடக்க வேண்டிய, எதுக்கு தேவையில்லாமல் வர அசிங்கப்படணுமா? இது போய் நின்றுட்டு அங்கே ராமநாதபுரத்தில் போய் இருந்துட்டு, ஐயகோ நீங்கள் மறுபடியும் பாஜக ஆட்சிக்கு வந்துச்சுன்னா தலைநகர டெல்லியில இருந்து அப்படியே கொண்டு போய் வாரணாசிக்கு மாற்றிட்டு போகிறாங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை அதனால? இல்லைங்க, மாத்தினா கூட இல்லை, என்ன பிரச்சனை கேட்குறேன்? மாற்ற மாட்டார். அது டெல்லியில தான் இருக்கும், வாரணாசியாக தான் இருக்கும். வாரணாசி புனித தலம், அவ்வளவுதான். அங்கே கொண்டு போய் மாற்ற மாட்டாரு. இப்படி இல்லாம சொல்லி மக்களை பயமுறுத்துவீங்க. சரி, அப்படி மாத்தினா கூட தமிழகத்தை என்ன பாதிப்பு வரப்போகுது? தமிழக திட்டம் வருதா? வரக்கூடியதெல்லாம் கரெக்டாக வருதா? அவ்வளோதானே தேவை. அதான் கொடுத்துட்டு இருக்காரு. 11 லட்சம் கோடிக்கு மேலே தமிழகத்துக்கு ஏகப்பட்ட 10 ஆண்டுகளுக்குள்ள அள்ளி கொடுத்துருக்காரு. தமிழ்நாட்டில் மோடி வீடு கட்டாத ஒரு கிராமத்தை சொல்லுங்க நீங்க. தமிழ்நாட்டில் மோடி கொடுத்த இலவச தடுப்பூசி போட்டு கொரோனாவிலிருந்து காப்பாற்றப்படாத ஒரு நபரை சொல்லுங்க. இவருக்கு அவ்வளவு நீ உங்க உட்பட கேட்டுட்டு இருக்க அத்தனை பேரும், மு.க. ஸ்டாலின் குடும்பத்திலிருந்து வைகோ குடும்பத்தில் எல்லாருமே கொரோனா தடுப்பூசி அந்த மகான் எடுத்த அந்த முயற்சினால தானே உயிரோட நம்ம இன்னைக்கு இருந்துட்டு இருக்கோம். இப்படிலாம் மோடியை திட்டிட்டு அலைகிற இந்த கும்பல் எல்லாம். அப்ப அதுக்கு வந்து மோடி தானே காரணம். 2 தடுப்பூசி கொடுத்து மக்களை காப்பாத்தினாரு. நம்ம என்ன குட்டி உண்டு நாடா? நம்ம 142 கோடி மக்கள் தொகை உள்ள உலகத்தின் மக்கள் தொகையில முதல் நாடா இருக்கக்கூடிய, பெரிய நாடா இருக்கக்கூடிய நம்ம நாட்டுல இவ்வளவு மக்களையும் காப்பாத்திருக்கேன்னா இதை விட வேற என்னங்க வேணும்? சோறு போட்டிருக்காருலங்க, 5 கிலோ அரிசி ரேஷன்ல போட்டு இவ்வளவு வருஷமா இன்னமும் அந்த ரேஷன் அரிசி கொடுத்துட்டு இருக்காரு, இலவசமாக கொடுத்துட்டு இருக்காரு. எவ்வளவு பெரிய சாதனை இது! மக்களுடைய அந்த பசியை போக்குற வகையில வந்து அன்னபூரணிங்கிற திட்டத்தின் மூலமாக 5 கிலோ அரிசி, அந்த உணவு தானியங்களை இலவசமா இந்தியா முழுக்க கொடுத்துட்டு இருக்காரு. ஸ்டிக்கர் ஓட்டிட்டு நடக்குது. அங்கே கூட கருணாநிதி போட்டாவோ தொங்க விட்டுட்டு நடக்குது. ஆனால் உண்மையிலே கருணாநிதி போட்டாவோ தொங்க விட வேண்டிய ஒரே இடம் டாஸ்மார்க். கரெக்டான இடம் அங்கே தான். சரி போட்டு அதை விடுங்க. இப்படி எல்லாருமே கதற ஆரம்பிச்சுட்டாங்க. இதனுடைய கதறனுடைய வெளிப்பாடு தான் வந்து சென்னைக்குள்ள மக்கள் வந்து அன்பை பொழிய ஆரம்பிச்சுட்டாங்க மோடிக்கு. அதனால என்ன மோடி அண்ணாமலை அது வந்து இப்போ ரொம்ப அதிகமாக ஹை பிச்சில் போகுது. ஐயோவோ இது எப்படி ஆயிரக்கூடாதுன்னு சொல்லி போலீஸ்காரங்களை வச்சு எல்லா தடுப்பையும் பண்ணி எல்லாம் பண்ணி அப்புறம் வந்து 20க்கும் மேற்பட்ட கண்டிஷன்லாம் வேற போட்டாங்க. எல்லாம் போட்டு அப்புறம் வந்து ஃப்ளக்ஸ் வச்சு தேர்தல் கமிஷனில் அனுமதி வாங்கி வச்ச போஸ்டர்கள், ஃப்ளக்ஸு, கொடிகள் எல்லாத்தையும் மாற்றிருக்காங்க. அவ்வளோத்தையும் மாற்றினது மட்டும் இல்லை, அந்த பாண்டி பஜாரில் இருக்கக்கூடிய ஏகப்பட்ட கடைகள் இருக்காங்க. அந்த கடைக்காரங்கிட்டலாம் போலீஸுக்காரங்க போய் கடையடைன்னு சொல்லி எல்லாத்தையும் கடை அடைக்க வச்சுருக்காங்க. அதில் 1-2 பேர் சரி இவரும் தொல்லை தாங்கலையே அந்த போலீஸுக்காரங்க தொல்லைன்னு சொல்லிட்டு கடை அடைச்சிருக்காங்க. மற்றவங்க வந்து கடை அடைக்க முன் வரல. ஏன் அப்படின்னா பாஜக பேரணி, ஊர்வலம், பொதுக்கூட்டம் எதாவது நடந்ததுன்னா அங்கே எந்த அசம்பாதங்களும் நடக்காது, அங்கே எந்த பொருளும் திருட்டு போகாது, அங்கே இருக்கக்கூடிய எல்லாம் வச்ச இடத்துல அப்படியே இருக்கும். அவங்க வந்து ஒரு இராணுவ கட்டமைப்போட கரெக்டாக போவாங்க. கரெக்டாக எந்த அளவுக்கு சத்தம் போடணுமோ அவ்வளோதான் சத்தம் போடுவாங்க. பாரத் மாதா கி ஜெய் போடுவாங்க, மோடிம்பாங்க, வந்தே மாதரம் சொல்லுவாங்க. இதை தான் வேணா சொல்லுவாங்க, வேற எதையும் சொல்ல போறது இல்லை. அதனால அங்கே எந்த விதமான அசம்பாவிதமும் நடக்காது, எந்த கல்லறி சம்பவமும் நடக்காது, எந்த கடைக்கும் எந்த சேதாரமும் வரப்போறது இல்லைன்னு சொல்லிட்டு அதிகமான பேர் கடையை திறந்து வச்சுட்டாங்க. இவர் சொன்னதுக்கு போலீஸ்காரங்க சொன்னா சரின்ட்டாங்க. அப்புறம் திறந்து வச்சுட்டாங்க. வச்சு அவங்க வியாபாரத்தை பார்த்துக்கிட்டாங்க. வந்த கூட்டத்தில் கடைக்கு போகிறவங்கலாம் வந்தாங்க. மோடி பிரதமர் வந்த உடனே எல்லாரும் மோடியை பார்த்து கடையில் நின்று மக்கள், கடைக்கு மேலே நின்று மக்கள் எல்லாரும் ஆரவாரம் பண்ணிட்டாங்க. ஊழியர்கள்லேருந்து எல்லாரும் சந்தோஷமாக பண்ணிட்டாங்க. இதில் இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, வந்து கலந்துக்கிட்டதில் அதிகமான பேர் பெண்கள். முக்கியமான ஒரு விஷயம் அதான், வந்ததில் அதிகமான பேர்கள் வந்து பெண்கள். அந்த பெண்கள்லேயும் வந்து நீங்கள் என்னெல்லாம் நீ பார்த்தீங்கன்னா, அதாவது பிராமண பெண்கள் நிறைய வந்திருக்காங்க, வட இந்திய பெண்கள் நிறைய வந்திருக்காங்க. வந்த பெண்களில் பலரும் வந்து தானாக வந்தது எல்லாருமே பெரும்பாலும் 90% மேலே கட்சிக்காரங்க அழைக்காம தானாக அவங்க வந்து சேர்ந்துருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்து. அதே மாதிரி மயிலாட்டம், ஒயிலாட்டம், அந்த மாதிரி பட்ட தமிழர்களுடைய பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் எல்லாம் அங்கே வச்சு கொண்டாடிவிட்டாங்க. எல்இடி அதாவது தாமரையினுடைய சின்னத்தை எல்இடி பல்பு மூலமாக கொடுத்துருந்தாங்க மோடி கையில். அவர் அதை வந்து எல்லாத்தையும் காணிச்சிட்டு அப்படியே போயிட்டே இருந்தார்.
இவ்வளவு தடைகளை தாண்டி, அதைத்தான் நான் இப்போ சொல்ல வரேன், இவ்வளவு தடைகளை தாண்டி போலீஸுக்காரங்களுடைய இவ்வளவு தடுப்புகளையும் தாண்டி மக்கள் வந்து இவ்வளவு வந்திருக்காங்கன்னு சொல்லும்போது ஜீரணிக்க முடியலை. இவங்களுடைய கொத்தடிமை சேனல் இருக்கு தெரியுமா, அந்த ஒரு ஓரத்தில் நடைபயணம், அதாவது ஒரு ரோட் ஷோன்னா ரோட்டில் நேராக போவாங்க. அப்போ அந்த ரோட்டில் சைடில் தானே நிற்பாங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல கம்மியாக கொஞ்சம் 10 பேர் 15 பேர் நிற்பாங்களா, அதவே ஒரு டைட்டாக ஒரு ஃபோட்டோ எடுத்து போட்டு 1 2 3 15 ஆமாம் அவ்வளோதான் வரும். அதில் இங்கேருந்து நீங்கள் வந்து லாஸ்ட்டு முடிகிற இடம் வரைக்கும் உள்ளதில் இல்லைன்னா இங்கேருந்து நேரில் வைக்கணும். நீங்கள் அப்போ தானே ஃப்ரேம் வச்சா உங்களுக்கு சரியாக இருக்கும். இப்படியெல்லாம் வச்சு கூட்டத்தை கூட்டம்னு போட்டு அதை கொட்டேஷனில் வேறு நல்லா இதெல்லாம் வச்சு எடுத்து நல்லா சந்தோஷப்பட்டுடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எவ்வளோ பேர் வந்தாங்கன்னு இன்னும் தினமலரை பார்த்தவங்களுக்கும் மற்ற பத்திரிகைகளை பார்த்தவங்களுக்கும் தெரியும். இன்னைக்கு சோசியல் மீடியாவில் பார்த்தவங்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சுது. மோடிக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் வந்ததில். ஒவ்வொரு தடவை அதே மாதிரி மேடையில் அந்த வண்டியில் வாகனத்தில் வந்து வழக்கம் போல் இடது பக்கத்தில் திரு அண்ணாமலை ஐபிஎஸ்ஸை நிற்க வச்சுக்கிட்டாரு. அதே மாதிரி வலது பக்கத்தில் தென் சென்னை பாஜக வேட்பாளர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜனை வந்து நிற்க வச்சுக்கிட்டாரு. அதே மாதிரி மத்திய சென்னை வேட்பாளர் வினோஜ் செல்வம், அப்புறம் வந்து வட சென்னை வேட்பாளர் திரு பால் கனகராஜ், இவங்கெல்லாம் கூட அந்த வண்டியில் கூட்டிகிட்டு போய் எல்லாம் பண்ணார். இவங்களுக்கெல்லாம் ஆதரவாக ஓட்டு கேட்டார். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அவர் எல்லாம் கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டார் பிரதமர் வந்து. ஏன்னா அவருக்கு ஒவ்வொரு வரும்போதும் அவருக்கு இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய உற்சாகம் அலை கடலாக மாறுது, அப்படியே கூடிக்கிட்டே போகுது. மக்களுடைய மக்கள் வெளிப்படுத்துகிற அன்பு அதிகமாகிட்டே போகுது. அது அவருக்கு ரொம்ப 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 உற்சாகத்தை கொடுத்துச்சு. இது தமிழகம் முழுக்க வந்து பாஜகவுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை ஈட்டி தரும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகம் இல்லை அப்படின்னு சொல்லி ட்விட்டரில் வந்து அவர் பதிவு பண்ணியிருந்தார். அதில் வந்து உலக அரங்கில் வந்து தமிழ் கலாச்சாரத்தை பரப்புவோம், அது ஏற்கனவே பரப்பிட்டு தான் இருக்கார் பிரதமர். அதனால் அவர் ட்விட்டரில் இதையும் நம்ம பதிவு பண்ணியிருந்தார். மோடி வீடு கட்டக்கூடிய திட்டத்தின் மூலமாக தமிழகத்தில் வந்து பல லட்சம் பேருக்கு வீடு, அதான் ஏற்கனவே நான் சொன்னேன், மோடி வீடு கட்டாத ஒரு குடும்பமே ஒரு கிராமமே இருக்காது. எல்லா கிராமத்திலும் அந்த திட்டம் போய் சேர்ந்துட்டு, ஜல்ஜீவன் திட்டத்தின் மூலமாக தண்ணி கொடுக்கறது எல்லா இடமும் போய் சேர்ந்துட்டு, மோடி மருத்துவ காப்பீடு எல்லா ஊருக்கும் எல்லா குடும்பங்களுக்கும் ஏறக்குறைய போய் சேர்ந்துட்டு, இந்த மாதிரி வந்து அவர் அந்த இதை பற்றியும் அவர் குறிப்பிட்டிருந்தார். அது சென்னை என் மனதை வென்றுள்ளது அப்படின்னு சொல்லியிருந்தார். இந்த உற்சாக கடல் வந்து தமிழகத்தில் வந்து பாஜகவை வந்து மிகப்பெரிய உயரத்துக்கு கொண்டு சேர்க்கும் அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருந்தார். இந்த இதில் முக்கியமாக இன்னொரு சம்பவமாக நடந்துச்சு. என்ன அப்படின்னா, அந்த கூட்டம் முடிஞ்ச உடனே அதில் கலந்துக்கிட்டாங்கல்ல அவங்க வந்து இந்த பிளாஸ்டிக் கப்பு இல்லை, இந்த பேப்பர் கப்பு இதெல்லாம் வச்சு தண்ணி குடிச்சிட்டு அங்கே போட்டிருந்ததெல்லாம் அவங்களே அதை எடுத்து சுத்தப்படுத்திட்டு போயிட்டாங்க. இது வந்து ஒரு பெரிய முன் உதாரணமாக பல தடவை இது மாதிரி பாஜக கூட்டங்களில் நடந்துட்டு இருக்கும். அதை வந்து ரொம்ப அருமையாக பண்ணி முடிச்சிருந்தாங்க. ஒட்டுமொத்தத்தில் வந்து பிரதமர் நரேந்திர மோடி சென்னைக்கு விஜயம் பண்ணியிருந்தது வந்து ஒரு பெரிய எழுச்சியை உருவாக்கிட்டு, அதனால தான் வந்து இது உருவாகக்கூடாது, இதை தடுக்கணுங்கிற நோக்கத்தில் தான் இவங்க என்னெல்லாமோ இடையூறெல்லாம் பண்ணி பார்த்தாங்க. அதையும் தாண்டி மக்கள் வந்துட்டாங்க. இதுக்கு முன்னாடி இந்த பிராமண சமுதாயத்தில், அதாவது இது ஒரு ரவுடி கட்சி திமுக, அது வந்து மக்களெல்லாம் எப்போவுமே வந்து ஏமாற்றத்தான் செய்யும், பயத்தில் வச்சுருக்கும். பயத்தில் இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து அவங்களுக்கு வியாபாரம். ரவுடிகளுக்கு அதானே, ரவுடிகளுடைய மூலதனம் என்னது, பப்ளிக், அதாவது பொதுமக்கள் வந்து அந்த ரவுடியை பார்த்து பயப்படுறது. அவர் மீது, அந்த ரவுடியின் மீது உள்ள பயம்தான் மக்களுக்கு ரவுடியின் மீது உள்ள பயம்தான் ரவுடிக்கு வந்து மூலதனம். அதை வச்சுட்டு தான் அவன் வியாபாரம் பண்ண முடியும். என்னைக்கு பலார்னு சோட்டில் ஒன்று விட்டுட்டாங்களோ அன்னைக்கு புழுக்குன்னு கீழே விழுந்துருவான். அன்னைக்கு அந்த ரவுடிக்கு கதை முடிஞ்சு போயிடும். அதுதான் இப்போ திமுகவுக்கும். இப்போ பலார்னு சோட்டில் ஒன்று கொடுக்க போகிறாங்க இந்த தேர்தலில், அதோட புச்சுக்குன்னு கீழே விழுந்துடும். அவ்வளோதான். அது ஒரு இதுதான், அதில் ஒரு பெரிய இதெல்லாம் கிடையாது. எனக்கு நிற்கிறது போலீஸுக்காரங்கெல்லாம் நிற்கிறாங்க பாஜக அணியில், அதனால் வந்து அது கீழே விழுந்துடும். இதில் என்ன அப்படின்னா, இதனால தான் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா இன்னொரு பித்தலாட்டத்தையும் பண்ணுறாங்க. 17, 18, 19 தேர்தல், 17, 18 இதில் இருந்து சிறப்பு பேருந்தெல்லாம் வெளியூருக்கு விட்டுருக்காங்க. என்ன காரணம் சொல்லியிருக்காங்க, அதுக்கு முன்னாடியே 24ஆம் தேதி வரைக்கும் உள்ள ஸ்கூலெல்லாம் இழுத்து மூடிட்டாங்க. என்ன காரணம் சொல்லியிருக்காங்க, தேர்தலாம், அதனால அது வரைக்கும் ஸ்கூல் கிடையாது, அதுக்கு பிறகு வச்சுக்கலாம். தேர்தலில் என்ன, ஆசிரியர்களெல்லாம் வந்து இப்போ தேர்தல் பணி ஆற்ற வேண்டியது இருக்குது, அதனால வந்து நாங்கள் வந்து ஸ்கூலுக்கெல்லாம் லீவ் விட்டு அந்த ஆசிரியர் பெருமக்களெல்லாம் இதில் ஈடுபட்டிருக்காங்கிற மாதிரி சொல்லி, அதாவது குழந்தைகளுக்கு லீவ் விட்டாச்சு. அடுத்து இப்போ என்ன பண்ணியாச்சு, வெள்ளிக்கிழமை தேர்தல் 19ஆம் தேதிங்கிறனால வெள்ளிக்கிழமை லீவு விட்டாச்சு. அப்போ சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஏற்கனவே லீவு. அப்போ என்ன பண்ணுவாங்க, வழக்கமாக இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்க, இந்த படித்த மக்கள், அப்புறம் வந்து அரசாங்க கவர்மெண்ட் இதில் தனியார்லாம் வேலை பார்க்குறவங்க, படித்தவங்க வேலை பார்க்குறவங்க, தொழில் அதிபர்கள், தொழில் முனைவோர், தொழில் அதிபர்கள் முனைவோர்கள், அப்புறம் அந்த மேல்தட்டு மக்கள், இவங்க எல்லாம் ஓட்டு போட மாட்டாங்க. பெரும்பாலும் இவங்க ஓட்டு போடுறது இல்லை. என்ன காரணம்னா அதிருப்தி. இந்த பக்கம் பார்த்தா திமுக, இந்த பக்கம் பார்த்தா அதிமுக. இந்த கட்சியும் சரி கிடையாது, அந்த கட்சியும் சரி கிடையாது. எது வந்தால் நன்னா ஆக ஒரு புண்ணாக்க நடக்க போகிறதில்ல, அதில் ஓட்டு போட்டு என்ன ஆக போகுதுன்னு சொல்லிட்டு ஓட்டு போடுறதில்ல. அதுதான் இவங்களுக்கு மூலதனம்.
இந்த ஓட்டு போடாம இருக்கிறதுனால அறிவாளிகள், படிச்சவங்க, பெரியவங்க இவங்கெல்லாம் ஓட்டு போடாம ஒதுங்கிறதுனால அந்த கீழ்த்தட்டு மக்களை கையில வச்சுட்டு அவங்களுக்கு காசை கொடுத்துக்கிட்டு அவங்களுக்கு கோட்டர் பிரியாணி வாங்கி கொடுத்துக்கிட்டு அந்த ஓட்டை கபலீகரம் பண்ணிக்கிட்டு அப்படியே திமுக வாழ்க்கையை ஓட்டிட்டு இருந்துச்சு. இப்ப வந்து அது மாறுது, ஜீரணிக்க முடியல. அது இன்னொரு வகை என்னன்னா, இந்த பிராமண சமுதாயம் இருக்கு பாத்தீங்களா, அந்த சமுதாயம் அது தான் உண்டு தன்னுடைய பூஜை புனஸ்காரம் உண்டுன்ட்டு போயிட்டு இருப்பாங்கல்ல, அவங்கள போய் மிரட்டிட்டு அலையிறது. பேட்டர் அப்படி தானே இவங்க கூட சேர்ந்த விடுதலை சிறுத்தைகளும் இதே வேலை தான். அங்கங்கே இருக்கக்கூடிய பிராமணனை மிரட்டி நீ எங்களுக்கு ஓட்டு போடலாம், நாங்கள் உங்களை இது பண்ணுவோம். அதுக்கு உதாரணத்துக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சென்னையில் வந்து சவுகார்பேட்டையில் வந்து அந்த பகுதி மக்கள் எல்லாம் பாஜகவுக்கு இப்போ 2021 சட்டமன்ற தேர்தலில் ஓட்டு போட்டாங்க. போட்ட உடனே அதுக்கு அடுத்து வெற்றி பெற்று இவங்க ஆட்சிக்கு வந்த உடனே சேகர் பாபு அந்த இடத்துல போய் ஒரு மீட்டிங் போட்டு அந்த இடத்துல மைக்கை பிடிச்சி நீங்கள் எல்லாம் யாருக்கு ஓட்டு போட்டீங்கன்னு எங்களுக்கு தெரியும், நாங்கள் என்னத்தை பிடுங்குறீங்க இவ்வளோ நாளும் பிடிங்க தான் பாருங்களாம். 4 சவுகார்பேட்டையில் இருக்கக்கூடிய மார்வாடிகளை போய் ஏதாவது பண்ணுங்களா நீங்கள், இப்போ பண்ணி பாருங்களா நீங்கள், அப்படிலாம் மிரட்டிட்டு நடந்தாங்க. இதுதான் வந்து அவங்களுடைய மூலதனம். இப்படி மிரட்டிய மக்களை ஏமாற்றி அடிமையாக வச்சுக்கணுங்கிறது இவங்க நினைச்சாங்க. இப்போ அது உடையுது. அதனால அதனுடைய வெளிப்பாடு தான் பெண்கள் எல்லாம் தானாக பெண்கள் ஓட்டு எந்த கட்சிக்கு அதிகமாக விழுதோ அந்த கட்சி தான் வெற்றி பெறும். இந்த எலெக்ஷனில் இது நடக்கும், வேணா பாருங்க. எம்ஜிஆருக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா பெண்கள் ஓட்டு அதிகமாக இருக்கிறது பாஜகவு தான் இருக்கும். எம்ஜிஆர் இருந்த வரைக்கும், அப்புறம் ஜெயலலிதா அந்த மாதிரி இருக்கும்போதும் பெண்கள் ஓட்டு வந்து அவங்களுக்கு அதிகமாக தக்க வச்சுட்டே வரும். திமுகவுக்கு ஒரு காலமாக பெண்கள் ஓட்டே போட மாட்டாங்க, விரும்ப மாட்டாங்க, எண்ணிக்கையில் கம்மியாக இருப்பாங்க. போட மாட்டேன், சுத்தமாக ஜீரோன்னு நான் சொல்லலை. அதாவது அதிகமாக விரும்பி திமுக ஓட்டு போட மாட்டாங்க. ஏதாவது காசு கொடுத்துட்டா அதனால் போடுறங்கிற மாதிரி கீழ்த்தட்டில் இருக்கக்கூடியது தான் போடுவாங்க. அதுவும் இந்த வாட்டி வந்து உங்கள் அப்பா வீட்டு பணத்தை குடிக்க நான் எதுக்கு ஓட்டு போடணுங்கிற லெவலுக்கு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால அங்கேயும் வந்து இந்த வாட்டி அதுலேயும் வந்து இவங்களுக்கு ஒரு பெரிய இழப்பு தான் ஏற்படும். என்ன சொல்கிறேன் அப்படின்னா 17 லீவை விட்டு, அதாவது பஸ்ஸை விட்டு, பஸ்ஸெல்லாம் எதுக்குன்னா வெளியூரில் இருக்கக்கூடியவங்களாம் அங்கே போய் ஓட்டு போடணுமா, அவ்வளோ எதுக்கு ஓட்டு சென்னையில் இருக்குது. இங்கே வந்து வருஷ கணக்கில் குடியிருக்கேன், இப்போ என் ஓட்டெலாம் சென்னையில் இருக்குது. நான் ஊரை விட்டு வந்து பல வருஷங்கள் ஆகிப்போச்சு. அப்படின்னா நான் சென்னையில் எல்லாம் பண்ணிட்டேன். ஆதார் கார்டுலேருந்து எல்லா அட்ரஸ் ப்ரூஃப்லேருந்து ஐடி ப்ரூஃப்லேருந்து எல்லாமே சென்னையில் வச்சுட்டு எல்லாரும் அப்படி தான் வச்சுருக்காங்க. பெரும்பாலானவங்க சமீபத்தில் வந்தவங்களை தவிர. பிள்ளைகளெல்லாம் இங்கே படிக்கும்போது அவன் ஆதார் ப்ரூஃபெல்லாம் அங்கே வச்சு என்ன பண்ண போகிறான், ஒன்றும் பண்ண முடியாது. குழந்தைகளுக்கு லீவ் விட்டுட்டீங்க, பெற்றோர்களுக்கு நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமையிலேருந்து பஸ் விட்டுட்டீங்க. வேளன் வெள்ளியில் புதன் வேளையில் பஸ் விட்டாச்சு. என்ன நோக்கம் என்னது, இவங்களுக்கு ஸ்கூலில் இங்கே படிச்சிருக்காங்கன்னா இவன் ஆதார் இவங்களுடைய ஓட்டு மட்டும் இப்படி ஊரில் இருக்கும், ஒரு புண்ணாக இருக்காது. நோக்கம் என்னன்னா இந்த மக்களை ஊருக்கு அனுப்பிடணும். இவன் ஓட்டு போடக்கூடாது, போட்டால் பிஜேபி ஓட்டு போடுவான். இப்போ பிரச்சனை தான், படித்தவன் ஓட்டு போட்டால் பிஜேபி ஓட்டு போடுவான், இளைஞர்கள் ஓட்டு போட்டால் பிஜேபி ஓட்டு போட்டுருவான். அதாவது வேலை பார்க்குறவன் அதாவது அரசோ தனியாரோ வேலை பார்க்குறவன் ஓட்டு போட்டால் பிஜேபி ஓட்டு போடுவான். திமுக ஒரு காலம் போட மாட்டான். ரொம்ப கம்மியான எண்ணிக்கையில் தான் திமுக ஓட்டு விடும். அப்போ என்ன பண்ணணும், இந்த பெரும்பாலும் இந்த ஓட்டு பிஜேபி போதில் அந்த மக்களை இங்கேருந்து சென்னையை விட்டு அனுப்பிடணும். உண்மையிலேயே ஓட்டு உங்களுக்கு போடணும், அதை ஓட்டு போடுறதுக்கு தான் நாங்கள் எல்லாத்தையும் அனுப்புகிறோம்னு சொன்னால் இதில் ஓட்டு யார் இருக்குன்னு சென்னையில் இருக்குன்னு கண்டுபிடிச்சி அவங்களுக்கெல்லாம் என்ன வசதி இங்கே ஏற்படுத்தணுமோ அதெல்லாம் நீங்கள் செய்யணும். அதை விடுங்க. பாம்பேயில் இருக்கவனுக்கு ஊரில் ஓட்டு இருக்காதா? சரி, பாம்பே கூட விடுங்க சார். அரபு நாடுகளில் வேலை பார்க்குறவங்களாம் தமிழ்நாட்டை ஓட்டு இருக்கா இல்லையா? அவ்வளோத்தையும் ஃப்ளைட் வச்சு கொண்டு வர வேண்டியதானே. சிறப்பு விமானம் ஏற்பாடு பண்ணி அவ்வளோ ஓட்டு போடுறது, லீவ் எல்லாம் வாங்கி நீங்களே கொடுத்து அதுக்கு சம்பளமும் கொடுத்து கூட்டிகிட்டு வந்து ஓட்டு போட வச்சுட்டு திருப்பி அனுப்ப வேண்டியதானே. ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்க? நோக்கம் அது இல்லை. இவன் ஓட்டு போடக்கூடாதுங்கிறது, ஓட்டு போடணுங்கிற நோக்கம் இல்லை, ஓட்டு போடக்கூடாதுங்கிறத உங்க நோக்கம். அதனால நீங்கள் வந்து எல்லாத்தையும் லீவ் எல்லாம் கொடுத்து பஸ் எல்லாம் சிறப்பு பேருந்தெல்லாம் ஏற்பாடு பண்ணி எல்லாத்தையும் அனுப்பி விட்டுட்டோம்னா சென்னையில் வந்து அந்த திமுக கோட்டையில் ஓட்ட விழாமல் காப்பாற்ற முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கிறாங்க. நீங்கள் என்ன கருமாந்திரத்தை பண்ணலாம்னு சரி தான் உங்களுக்கு இந்த வாட்டி மரண அடி கிடைக்க போகுது. ஏதோ இந்த தென் சென்னையில் மட்டும் வெற்றி வாய்ப்புன்னு சொல்கிறாங்க. போகிற போக்கில் மூணு சென்னையினுடைய 3 தொகுதியும் வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. இதுதான் வந்து இதில் முக்கியமான ஒரு விஷயம். அதனால தான் இவங்க தடுக்கிறதுக்கு பண்ணுறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இவங்க என்ன பண்ணாலும் சரி வெளியூருக்கு மட்டும் போயிடாதுங்க. வயதானவங்க இந்த வாட்டி எல்லாரும் போட்டுருவாங்க. ஏன்னா இந்த வாட்டி அந்த திமுக அண்ணா திமுக மாற்ற ஒரு பாஜக ஒன்று விஸ்வரூபம் எடுத்து திரு அண்ணாமலை ஐபிஎஸ் மாநில தலைவர் ஆன பிறகு அவருக்கு ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையை மக்களுக்கு கொடுத்துருக்காரு பார்த்தீங்களா. அதற்காக எல்லாரும் வீட்டில் பூஜை பண்ணுறோம், எல்லாரும் வீட்லேயும் வந்து அண்ணாமலையை கொண்டாடுறோம். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கிறதுனால இந்த வாட்டி எல்லாரும் ஓட்டு போட வந்துருவாங்க. ஒருவேளை யாராவது வர முடியாமல் ஏதாவது இருந்தால் கூட மற்றவங்க உதவியோட வந்து ஓட்டு போட்டுருங்க. வெளியூருக்கு கட்டாயம் போகாதுங்க. இந்த 3 நாள் லீவ் இருக்குது, நான் ஊட்டிக்கு போகிறேன் கொடைக்கானல் போகிறேன்னு யாருமே போகாதுங்க. 1% கூட போகக்கூடாது. என்னடா கேட்டீங்கன்னா போகவே போகாதுங்க. நீங்கள் அப்படி போனீங்கன்னா உங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலம் கேள்விக்குரியாரு. கண்டிப்பாக போதைப் பொருள் திங்கிற ஒரு இதாக தான் வரும். அப்படி தான் வந்துட்டு இருக்கு. போதைப் பொருள் வந்து தமிழகத்தில் பட்டி தொட்டியெல்லாம் கொண்டு சேர்த்தாச்சு.
இந்த கும்பலை ஆட்சியை விட்டு நீங்க அகற்றலை அப்படின்னா பழையபடியும் அதான் நடக்கும். திமுக காரனே சர்வதேச போதைப் பொருள் கடத்தல் மன்னனா இருக்கான், விளங்குமா? அவன்கிட்ட இருந்து பைசா வாங்கி இவங்க கட்சி நடத்திட்டு இருக்காங்க, விளங்குமா? அதனால இந்த கலாச்சாரத்துல இருந்து விடுபடணும்னா அண்ணாமலை IPS முதலமைச்சரா வரணும். அவர் வரணும்னா இந்த தேர்தலில் அதிகமான எம்பிக்கள் பாஜக கிடைக்கணும். நீங்க இங்க இருந்து அதிகமான எம்பிக்கள் போனாதான் மோடி பிரதமர் ஆவார் அப்படின்னு கிடையாது. அவர் எப்படியும் 400க்கு மேல வரக்கூடிய லெவல்ல இல்ல 400 நெருக்கி வரக்கூடிய இடத்துல வராருன்னா எல்லா கருத்து கணிப்பும் எல்லா மக்களுக்கும் உங்களுக்கும் எனக்கும் அதான் தெரியுது. ஆனா இங்க இருந்து ஒரு அதிகமான எம்பிக்களை கொடுத்தாதான் தமிழகத்துல பாஜக ஸ்ட்ராங் ஆயிட்டு வலுவாயிட்டு அடுத்து ஆளுங்கட்சியா வருங்கிற நம்பிக்கையை ஏற்படுத்த முடியும். இப்பவே ஏறக்குறைய அந்த இதை நோக்கி போகுது. இருந்தாலும் அந்த அதிகமான மக்கள் நம்ம படித்த மக்கள், நல்லது கெட்டது தெரிஞ்ச மக்கள் கண்டிப்பாக சென்னையில் 90% ஓட்டு பதிவானா 3 தொகுதியிலும் பாஜக தான் வெற்றி பெறும். தமிழகம் முழுக்க 85%க்கு மேலே ஓட்டு பதிவானாலே பெரும்பாலான தொகுதி பாஜக கூட்டணி தான் வெற்றி பெறும். அதனால நம்ம ஓட்டு பதிவு அதிகம் ஆகணும்னா நாம எல்லாரும் ஓட்டு போடணும். மற்றவங்க எல்லாம் போடுவாங்க, நான் ஊருக்கு போயிட்டு வரேன்னு போகக்கூடாது. 3 நாள் தேகமண்டல என்ன நடக்காது, வெயில் காலம் தான் வேற. சும்மா 3 நாள் நீங்க இங்க ஊர்ல இருந்து ஓட்டு போட்டுருங்க. மற்ற ஒரு சந்தர்ப்பத்துல அடுத்து வரக்கூடிய சந்தர்ப்பங்கள்ல நீங்க ஊருக்கு போறது யாராவது ப்ரோக்ராம் வச்சிருந்தீங்கன்னா, பெரும்பாலும் வைக்க மாட்டாங்க, வச்சிருந்தாங்கன்னா யாராவது உங்க சொந்தக்காரங்க யாராவது இருந்தா கூட அவங்களுக்கு எடுத்து சொல்லுங்க. ஓட்டு இங்க இல்ல ஊர்ல இருக்குன்னா போக சொல்லுங்க, கட்டாயம் போய் ஓட்டு போட சொல்லுங்க. ஓட்டு கட்டாயம் இங்க இருக்கோ எங்க இருக்கோ, அது எந்த கட்சி பாஜக அணியில நிற்குதோ அந்த கட்சி கட்டாயம் ஓட்டு போட சொல்லுங்க. அப்படி போட சொன்னா மட்டும்தான் இதை தடுக்க முடியும். பணம் கண்டிப்பா கொடுப்பாங்க. பணம் கொடுத்தா நீங்க 2000 ரூபா கொடுத்தா 2000 ரூபா போன தடவை 2000 ரூபா தானே, இந்த தடவை 4000 ரூபா கொடுத்து கேளுங்க, கேட்டு வாங்குங்க சார். பணம் கொடுத்தா கேட்டு வாங்குங்க. அதை எதுக்காவது 4 பேருக்கு எதுக்காவது உதவுங்க, எதுக்காவது ஒண்ணுக்கு அதுக்கு பயன்படுத்துங்க, தப்பே கிடையாது. இல்ல உண்டியல கொண்டு போடுங்க, இல்ல வரக்கூடிய பிச்சைக்காரனுக்கு கொடுங்க, 2 ட்ரெஸ் எடுத்து கொடுங்க, உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும். அவங்க அப்ப வீட்டு பணத்தை தரல, கொள்ளையடிச்ச பணம், நமக்கான பணம். மோடி அங்க இருந்து இங்க திட்டங்களுக்கு எல்லாம் கொடுத்த பணத்தை கொள்ளையடிச்சு வச்சுட்டு அதுல இருந்து நமக்கு ஒரு பிச்சையை தூக்கி போடுறாங்க. அதனால அதுங்கிட்ட நீங்க வாங்க, தாராளமா வாங்குங்க. அவங்களுக்கு விசுவாசமா இருக்கணும்னு மட்டும் நீங்க நினைக்காதீங்க. நீங்க அவங்க தரக்கூடிய பணத்துக்கு விசுவாசமா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுடைய பிள்ளைகள் மதுபானத்துக்கும் போதை பொருளுக்கும் அடிமையாகி பணம் கண்டிப்பா வாங்குங்க. ஆனா அந்த பணத்துக்கு விசுவாசமா இருக்கணும்னு மட்டும் நினைக்காதுங்க. நீங்க அப்படி திமுக கொடுக்கக்கூடிய பணத்துக்கு விசுவாசமா இருக்கணும்னு நினைச்சு நீங்க அவங்களுக்கு ஓட்டு போட்டீங்கன்னா உங்களுடைய குழந்தைகள் மதுபானத்துக்கும் போதை பொருளுக்கும் அடிமையாகி உங்கள் கண் முன்னாலேயே அழிஞ்சு போகும். இதை விட நான் சிறப்பா சொல்லதுக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா நீங்க இதை யோசித்து முடிவெடுங்க. கடைசியா ஒரு சின்ன வேண்டுகோள், தேர்தல் நெருங்கி வந்துட்டு இது வரைக்கும் இந்த புக்கு வாங்காதவங்க கண்டிப்பா வாங்குங்க. 4 பேருக்கு வாங்கி கொடுக்கக்கூடிய வாய்ப்புலாம் கட்டாயம் கொடுங்க. உங்க கையில் இந்த புக்கு ஏற்கனவே இருக்குன்னா அதில் உங்களுக்கு பிடிச்ச கோயம்புத்தூரா அதில் மீண்டும் காமராஜர் ஆட்சி வேண்டும், முதல்வர் அண்ணாமலை அப்படிங்கிற சாப்டரை மட்டும் ஜெராக்ஸ் எடுத்து 4 பேர் 10 பேருக்கு கொடுங்க. திமுக காரன் மற்ற கட்சிக்காரங்களுக்கு நீங்க கொடுங்க. அவங்க அதை படிச்சுட்டு முடிவெடுங்க. ஐயா இந்த ஒரு தடவை எனக்காக பாஜக அணிக்கு ஓட்டு போடு, அண்ணாமலைக்கு போடுன்னு கேளுங்க. கோயம்புத்தூர்ல மற்ற இடத்துல பாஜக அணிக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லுங்க. கண்டிப்பா இதை நீங்க பயன்படுத்துங்க. இல்ல உங்களுக்கு வசதி இருக்கு, 4 பேர் புக்கே வாங்கி கொடுக்கலாம்னா வாங்கி தைரியமா நீங்க தாராளமா கொடுக்கணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள். நாட்கள் ரொம்ப கம்மியா இருக்கு, அவசியம் வாங்குங்க. இதை வாங்கி இது கண்டிப்பாக இது மோடியினுடைய கரத்தை வலுப்படுத்தக்கூடிய வகையில இருக்கும். மோடிக்கு தமிழகம் மோடி தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணாரு, அதை இந்த திராவிடியா மாடல் கும்பல் எப்படியெல்லாம் மூடி மறைச்சிருக்கு, திசை திருப்பி இருக்கு, மடைமாற்றம் பண்ணிருக்குங்கிறது தான் இந்த புக்கத்தினுடைய சாராம்சம். கண்டிப்பாக வாங்குறதுக்கு விருப்பப்படக்கூடியவங்க வாட்ஸ்அப்பில் உங்களுடைய முகவரியும் அனுப்புங்க, எத்தனை காப்பிங்கிறதையும் போடுங்க, அனுப்பி விடுங்க. அதே மாதிரி பணத்தை ஜிபே ஃபோன்பே மூலமாக நீங்கள் அனுப்பி விடலாம். ஒரே நம்பர் தான் 3க்குமே, வாட்ஸ்அப்பாக இருந்தாலும் சரி தான், ஃபோன்பேவாக இருந்தாலும் சரி தான், ஜிபே நம்பர் தான், ஒரே நம்பர் தான். அதுக்கு நீங்கள் அனுப்பி விட்டாலே போதும், புக்கு உங்கள் வீட்டு தேடி வந்துடும். நம்பர் சொல்கிறேன், 9092345641 90923456441 இந்த நம்பர் தான். நன்றி, வணக்கம்.